கெவின் அவனோட 3 ரூம்மேட்ஸ் கூட ஒரு ரூமில் தங்கியிருக்கான். இன்னைக்கு கெவினோட பிறந்த நாள். அதனால் அவங்க அப்பா அவனுக்கு காஸ்ட்லியான வாட்ச் வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த வாட்சை பார்த்ததும் அவனோட ஃப்ரெண்ட்ஸு ரொம்பவும் பொறாமப்படுறாங்க. கெவின் அந்த வாட்சை அலமாரி மேலே வச்சுட்டு அவன் கொஞ்ச நேரம் தூங்குறான். 2:10 மணிக்கு கெவின் ரூமுக்கு சாம் போகிறான். 2:30 மணிக்கு ஒலிவியாரும் அவன் ரூமுக்கு போகிறான். அடுத்ததா 3 மணிக்கு டாம் அவனோட ரூமுக்கு போகிறான். கொஞ்ச நேரம் கழித்து கெவின் எழுந்து பார்க்குறப்போ அவனோட வாட்சை காணோம். அவன் தேடி பார்க்கும்போது அந்த வாட்சு குப்பை தொட்டியில் இருக்குது. அது ரொம்பவும் உடஞ்சிருக்கு. 3 பேரில் யாரோ ஒரு ஆள் தான் அந்த வாட்சை உடைச்சிருக்கணும். இந்த 3 பேரில் யார் அந்த வாட்சை உடைச்சிருப்பான்னு உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி உங்களால் சொல்ல முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்கள். ஒரு ஆளு ரொம்ப கொடூரமா இறந்து போயிருக்கான். அவன் இறந்து போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற கண்ணாடியில ஒரு க்ளூ எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்கான். டிடெக்டிவ் மெகுல் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு உடனே வராரு. மெகுல் ஒரு 4 பேரை சந்தேகத்தின் அடிப்படையில பிடிச்சு வச்சிருக்காரு. இவங்க தான் அந்த 4 பேரு. கண்டிப்பா இவங்க 4 பேர்ல யாரோ ஒரு ஆளு தான் அந்த கொலையை பண்ணிருக்காங்க. இப்போ இந்த க்ளூவையும் இவங்க நேமையும் வச்சு இந்த 4 பேர்ல யார் அந்த கொலையை பண்ணதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடிஞ்சா அந்த ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நல்லா பாருங்க. இதுல இந்த பையனோட லாக்கர் எதுன்னு உங்களால இந்த வீடியோவை பார்த்து சொல்ல முடியுமா? அப்படி உங்களால சொல்ல முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க.